தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத நடிகராக வலம் வருகிறார் நடிகர் விஜய். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்கிற அவரது அரசியல் கட்சியை அறிவித்தார் விஜய். எனினும் மக்களவை தேர்தலில் இல்லாமல் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கு நிர்ணயித்து அதற்காக ஒரு தனி ஆப் உருவாக்கி உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மக்களவை தேர்தலால் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி பணிகளுக்கு சிறிய பிரேக் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டதால் நடிகர் விஜய் மீண்டும் கட்சி பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நியமனம், கட்சி கொடி தேர்வு, கட்சியின் முதல் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மதுரையில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மாநாட்டில் கட்சியின் கொடி மற்றும் சின்னம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது மீண்டும் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நடிகர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி கட்சியின் முதல் மாநாட்டை மதுரையில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த 2023 ஜூன் 17 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மிகப்பெரிய மாநாடு போல நடத்தி தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தார். அடுத்த சந்ததி வாக்காளர்களை சந்தித்து தனது அரசியல் வருகைக்கான மிகப்பெரிய அஸ்திவாரத்தை அவர் விதைத்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொடுத்தும் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் விஜய். அதுபோக இன்னும் பல நல்ல திட்டங்களை செய்து தனது அரசியல் காய்களை நகர்த்தி வருகிறார். இப்போ தமிழகத்தில் நடைபெற்ற 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த மே 6 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் மே 10 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சந்திக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகள். மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். விரைவில் நாம் சந்திப்போம் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முறையும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 400க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த திருப்பூர் மாணவி மகாலட்சுமிக்கு வைர நெக்லஸ் வழங்குவாரா அல்லது வேறு எதுவும் சர்ப்ரைஸ் காத்திருக்கிறதா என்பது பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். கடந்த முறை நடிகர் விஜயாக இருந்தவர் இந்த முறை தமிழக வெற்றி கழக தலைவராக மாணவ மாணவர்களை சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் தனது 50வது பிறந்த நாளை வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடுகிறார். அந்த வகையில் அன்றைய தினமே அக்கட்சியின் பொதுக்கூட்டம் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் என்றும் அன்றைய தினத்தில் கட்சியின் கொடி மற்றும் சின்னம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் பேசப்பட்டது. அரசியல் களத்தை அதிர வைக்கும் மாநாடாக அது இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த மாநாட்டில் விஜயின் பேச்சை கேட்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை சந்திப்பதற்கான அறிவிப்பையும் விஜய் வெளியிட்டிருக்கிறார் என்பது